ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கான எபிசோடில் ராகவ் அபி கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ரொம்ப எமோஷனலாக பேசி கண் கலங்க வச்சுட்டாரு. அபியுமே ரொம்பவுமே கண் கலங்கிட்டாங்க. ராகவ் அபி கிட்ட பேசும்போது, நீ எங்கள் அம்மா மாதிரி, எங்கள் அம்மா கிட்ட இருக்க எல்லா பாசத்தையும் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். நடந்த எல்லா தப்புக்கும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என்னை விட்டு நீ போயிடக்கூடாது, என் கூடயே இரு, என்னை திட்டு சண்டை போடு எது வேணா செய், ஆனால் என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அப்படியே கதறி அழுகுறாங்க. ஆனால் அபி எதுவுமே பேசாமல் கண் மட்டும் கலங்கி அப்படியே கடகடன்னு கண் தண்ணி வடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஜோனு மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது. இப்போ அபி வந்து அப்படியே அமைதியாகவே இருந்துட்டு கடைசியில் அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துடுறாங்க. ராகவ் அப்படியே மன்னிப்பு கேட்டு அப்படியே உட்காந்து அவரும் அழுதுகிட்டு தான் இருக்கிறாரு. இன்றைக்கான எபிசோடில் ரொம்பவுமே எமோஷனலாக ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறக்காமல் எபிசோடு டிவியில் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அபி எதுவும் சொல்லாமல் வந்துடுறாங்க. ராகவ் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தோம்னா வீட்டில் கார்டனுக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு அபி வந்து அணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அணு சொல்கிறாங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன், ஒன்றும் சொல்லலையே, வா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அனு. அப்போ தான் அபி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீ எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி அனு கேட்குறாங்க. இப்போ அபி மறுபடியும் பார்த்தோம்னா ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்படி மன்னிப்பேன், இப்படி நினச்சிட்டாரு அப்படி நினச்சிட்டாருலாம் பேசி அழுகுறாங்க. அப்போ தான் அனு சொல்கிறாங்க, உன் மனசுக்குள்ளாரையும் ராகவ் மேலே காதல் இருக்குது. ராகவ் இதுக்கப்புறம் ஒரு மனுஷன் எப்படி தன்னோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாருன்னு நீ நினைக்கிற, நீ வந்து இதை ஏற்றிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் அனு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ராகவுக்கு. ஆனால் அபி வந்து மறுபடியும் அதே மாதிரி பேசும்போது, சரி இது உன்னோட காதலும் இதே மாதிரி ஒரு நாளைக்கு வெளியில் வரும், அதை பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அனு சொல்கிறாங்க. அபி வந்து அப்படியே வந்து யோசனையோடு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த எபிசோடை வச்சு பார்க்கும்போது அடுத்து கண்டிப்பாக ராகவோ அபியோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க. செம்ம எமோஷனல் மூமெண்ட் நம்ம காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே வச்சுக்கலாம். இன்றைக்கான எபிசோட்டை பற்றி அதாவது நம்ம ரிவ்யூவில் சொல்கிறத விட நீங்கள் அதாவது டிவியில் பார்த்து அந்த எமோஷனலாம் நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு எப்படி ரெண்டு பேர்த்தோட ரியாக்ஷன் இருந்துச்சு, என்ன சொன்னார் ராகவ் அப்படிங்கிறலாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான்லாம் 2 தடவை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பல வார்த்தைகளை வந்து 2-3 தடவை கேட்டேன். அதனால தான் ரிவ்யூ போடுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு சூப்பராக அந்த மனுஷன் பேசினார். அதே போல் வந்து அபியுமே பாவம் பழசெல்லாம் வந்து அவர் அந்த கோவத்தில் பேசினார்ல ஒரு சில வார்த்தைகள், அதனால் அவங்களுமே பாவம் ரொம்பவுமே மனசு கஷ்டப்பட்டாங்க. அதனால் அவங்களுமே வாயடைச்சு போய் நின்று அப்படியே இந்த அளவுக்கு கேட்குறாரே ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கண் கலங்கியிருந்தாங்க. ஏன்னா அபியுமே ராகவ் வந்து ரொம்பவுமே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தான் தெரியும்ல. சின்ன விஷயத்தில் கூட ராகவ் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அதனால் அபியோட மனசும் பாவம் அப்படியே ரொம்ப கலங்கி போயிடுச்சு. 2 பேரும் வந்து ரொம்பவுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசம் வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை ரொம்ப எமோஷனலாக இன்றைக்கான ஸ்டோரியில் வந்து ரொம்ப அழகாகவும் காட்டினாங்க, எமோஷனலாகவும் காட்டினாங்க. பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.